ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேச போகிறோன்னா, கேரளா லாட்டரியில் ஒரு ஷாப்புக்கு போய் வாங்கும்போது அதர் டிஸ்ட்ரிக்டோட டிக்கெட்ஸும் அதே ஷாப்பில் வாங்கலாமா? இப்போ பாலக்காடு போய் வாங்குகிறோம், பாலக்காடு டிஸ்ட்ரிக்டோட டிக்கெட் மட்டும் தான் இருக்குமா, இல்லை திருவனந்தபுரம் டிக்கெட்டு, ஆலப்புழா டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு எல்லா ஊரோட டிக்கெட்டும் இருக்குமா? அப்படி இருந்துச்சுன்னா வாங்கினோன்னா அது செல்லுமா? இப்போ பாலக்காடில் போய் திருவனந்தபுரம் டிக்கெட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதனால இது செல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி ஒரு கடையில் மற்ற டிஸ்ட்ரிக்டோட டிக்கெட்ஸ் இருக்குது, அப்படி இருக்க டிக்கெட்டை நமக்கு வாங்கினோன்னா அதுக்கு பரிசு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோங்க. நம்ம வாங்கின டிக்கெட் இந்த டிஸ்ட்ரிக்டோட தானா அப்படிங்கிறத எப்படி ஃபைன் பண்ணலாம், எப்படி ஆப் மூலிமா ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலில் நிறைய லாட்டரியிலான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு வரோம். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கேரளா லாட்டரியில் பார்த்தீங்கன்னா டெய்லி டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதே மாதிரி பம்பர் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. கேரளாவில் இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக டிஸ்ட்ரிக்ட் கோடோட ஏஜென்சி கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட்டு. ஸோ அந்தந்த ஏஜென்சிக்கு டிக்கெட்ஸ் பிரிண்ட் பண்ணி அனுப்புவாங்க. இப்போ பாலக்காடுன்னு எடுத்துக்கோங்களேன், பாலக்காடில் இருக்க கடைகளுக்கெல்லாம் பாலக்காடு அப்படிங்கிற மாதிரி பிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கக்கூடிய ஏஜென்ட் கோடு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏஜென்ட்டுகளுக்கெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து அந்த பாலக்காடு டிஸ்ட்ரிக்டோட டிக்கெட்ஸை சென்ட் பண்ணுவாங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் இருக்கும், ஆலப்புழா இருக்கும், திருச்சூர் இருக்கும், வயநாடு இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிஸ்ட்டு போடுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கோடு கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக கேரளாவில் 14 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு திருவனந்தபுரம், அதோட கோடு பார்த்திங்கன்னா டி. அடுத்து கொல்லம், அதோட கோடு பார்த்திங்கன்னா கியூ. அடுத்து பதனம்திட்டா, இதோட கோடு ஹெச். அடுத்து ஆலப்புழா, இதோட கோடு ஏ. அடுத்து இடுக்கி, இதோட கோடு ஒய். அடுத்து கோட்டயம், இதோட கோடு கே. அடுத்தது எர்ணாகுளம், இதோட கோடு இ. அடுத்தது திருச்சூர், இதோட கோடு ஆர். அடுத்தது பாலக்காடு, இதோட கோடு பி. அடுத்தது மலப்புரம், இதோட கோடு எம். அடுத்தது கோழிக்கோடு, இதோட கோடு டி. அடுத்தது வயநாடு, இதோட கோடு டபிள்யூ. அடுத்தது கண்ணூர், இதோட கோடு சி. அடுத்தது கேசர்கோடு, இதோட கோடு எஸ். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 14 டிஸ்ட்ரிக்கு 14 கோடு இருக்குது. இப்போ ஒருத்தர் ஆலப்புழாவில் கடை வச்சுருக்காரு. ஆனால் அவர்கிட்ட மக்கள் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டோட டிக்கெட் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லி அதிக பேர் கேட்குறனால பார்த்தீங்கன்னா என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இப்போ ஆலப்புழாவில் இருக்க ஒருத்தங்க பாலக்காடில் இருக்க ஒரு ஏஜென்ட்டை இருந்து அந்த டிக்கெட்ஸ் ஷேர் பண்ணி வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி பாலக்காடில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட கடையில் இப்போ திருச்சூர் ஏஜென்ட்டில் இருந்து அவங்கள்ட்ட டிக்கெட்ஸ் வாங்கிக்குவாங்க. திருவனந்தபுரம் இருக்குன்னா அவங்கள்ட்ட டிக்கெட்ஸ் பே பண்ணி வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்களோட கஸ்டமர்ஸ் கேட்குறாங்களோ, அதை பொறுத்து ஒவ்வொரு ஷாப் வச்சுருக்கவங்களும் ஏஜென்ட்டுகளும் மற்ற ஏஜென்ட்டுகளில் இருந்து அந்த டிக்கெட்ஸ் வாங்கிக்குவாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல பெரிய பெரிய ஏஜென்சி பார்த்தீங்கன்னா ஷாப்புகள் நிறைய பிரான்ச்சுகள் வச்சுருப்பாங்க. பாலக்காடில் ஒரு பிரான்ச் இருக்கும், வயநாட்டில் ஒரு பிரான்ச் இருக்கும், மூணாரில் ஒரு பிரான்ச் இருக்கும், ஆலப்புழாவில் ஒரு பிரான்ச் இருக்கும், திருவனந்தபுரத்தில் ஒரு பிரான்ச் இருக்கும். இந்த மாதிரி எல்லா பிளேஸ்லையும் பிரான்ச் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டான டிக்கெட்ஸ் வச்சுருப்பாங்க. அதை அவங்களோட வெவ்வேறு ஷாப்புக்கு மாற்றி வச்சு சேல் பண்ணிக்குவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மக்களோட அந்த ஆர்வத்தினால இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட டிக்கெட்ஸையும் வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் விற்க ஆரம்பித்தாங்க. அது லீகலான ஒரு விஷயந்தான், அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. மக்களுக்கு ஒரே கடையில் நிறைய டிஸ்ட்ரிக்டோட டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக அது மூலிமா கிடைக்கும். ஸோ எல்லாராலையுமே பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கவங்க பாலக்காடில் தான் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு டைமும் அதிகமாகும், ட்ராவலுக்கான எக்ஸ்பென்ஸும் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரிலாம் அலைய தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஷஃபிள் பண்ணியே ஒவ்வொரு பெரிய ஷாப்லேயுமே எல்லா டிஸ்ட்ரிக்டோட டிக்கெட்ஸையும் கலெக்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ வர்ற மக்கள் அவங்களுக்கு விருப்பமான ஒரு ஊரில் இருந்து டிக்கெட் எடுத்துப்பாங்க. ஒருத்தர் பாலக்காடுலேருந்து ஒரு டிக்கெட் எடுப்பார், அவரே திருச்சூர்லேருந்து ஒரு டிக்கெட் எடுப்பார், வயநாட்டிலேருந்து ஒரு டிக்கெட் எடுப்பார். இந்த மாதிரி அவருக்கு இந்த ஊரில் டிக்கெட் எடுத்தால் நமக்கு விழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரோ, அவர் நினைக்கிறாரோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் சூஸ் பண்ணி அவர் டிக்கெட் வாங்கிப்பார். அதுவும் ஒரே கடையில். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் சேல்ஸ் அதிகமாகும். கஸ்டமர்ஸை நிறைய பேரை அவரோட அந்த கலெக்ஷன்ஸ் மூலியமாக அவர்கிட்டே திரும்ப திரும்ப வாங்க வைக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்டோட டிக்கெட்டையும் கேரளாவில் ஒரே ஷாப்பில் சேல் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ கேரளா போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு ஷாப்பில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோட டிக்கெட் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ அந்த கலெக்ஷன் இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். அப்படி வாங்கினா ஆலப்புழாவில் இருந்துக்கிட்டே பாலக்காடு டிக்கெட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு தர மாட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கேரளாக்குள்ளே கேரளாவில் நடத்தக்கூடிய ஷாப்பில் எந்த டிக்கெட்டை எந்த டிஸ்ட்ரிக்டோட டிக்கெட்டை எடுத்தாலுமே பரிசு விழுந்துச்சுன்னா உங்களுக்கு அதை கிளைம் பண்ணுறதுக்கான முழு உரிமையும் இருக்குது.
கம்பல்சரி உங்களுக்கு வந்து பரிசுங்கிறது கொடுத்துருவாங்க. அதுலேருந்து எந்த ஒரு இஷ்யூ வராதுங்க. நான் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு 3 பூஜா பம்பர் டிக்கெட் வாங்கியிருப்பேன். அதில் வந்து ஒன்று வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்டோடது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருச்சூரோடது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆலப்புழாவோடது. பாலக்காடில் வாங்கின இந்த 3 டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டிக்கெட்டில் பரிசு வந்து விழுந்துருந்துச்சு. அதை வந்து நான் பாலக்காடில் தான் கிளைம் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் மற்ற டிஸ்ட்ரிக்டோட டிக்கெட்டை ஒரே ஷாப்பில் வாங்கிக்கலாம். அப்படி பரிசு விழுந்தாலும் அதனால் எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அதை கிளைம் பண்ணி வாங்கிக்க முடியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம வாங்கின ஓல்டு டிக்கெட்ஸுங்க. ஸோ இந்த டிக்கெட்டு இல்லை இப்போ நீங்கள் வாங்க போகிற டிக்கெட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு எப்படி வந்து அது எந்த டிஸ்ட்ரிக்டோட டிக்கெட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து கேரளா கவர்மெண்ட்டே வந்து விட்டுருக்காங்க. அந்த அப்ளிகேஷனோட பேர் கேரளா லாட்ரி அஃபீஷியல். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலிமா டிக்கெட்ஸ்லாம் வாங்க முடியாது. ரிசல்ட்டு பார்த்துக்கலாம், டிக்கெட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம், ஏஜென்ட்டோட டீட்டெயில் பார்த்துக்கலாமே தவிர இதில் வந்துட்டு எந்த ஒரு டிக்கெட்டையும் வாங்க முடியாது. எந்த ஒரு ஆப்பில் இருந்துமே டிக்கெட்ஸ் வந்து வாங்க முடியாது. கேரளா கவர்மெண்ட் வந்து ஆப்பில் சேல் பண்ணுறதையும் வெப்சைட்டில் சேல் பண்ணுறதையும் பேன் பண்ணியிருக்காங்க. டைரெக்டாக கேரளா போய் மட்டும் தான் வாங்க முடியும். சரி வாங்க, இப்போ ஒவ்வொரு டிக்கெட்டும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இந்த டிக்கெட் எல்லாமே பாலக்காடில் இருந்து மட்டும்தான் வாங்கியிருந்தேன், மற்ற எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் வாங்கலை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். இதில் QR கோட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணோன்னா லோட் ஆகி இப்படி வருங்க. இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் கோட் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஹச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஹச் அப்படின்னா பதனம்திட்டா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டோட டிக்கெட் தாங்க இது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன டிக்கெட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். திரும்ப நம்ம ஸ்கேன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிக்கெட் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் கோட் அப்படிங்கிற இடத்துல பி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பாலக்காடோட டிக்கெட்டுங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா சி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கண்ணூரோட டிக்கெட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா திருச்சூரோட டிக்கெட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்னு எழுதியிருக்கு. இது வந்து திருச்சூரோட டிக்கெட்டு. அடுத்த பார்த்தீங்கன்னா இதுவும் ஆர்னு எழுதியிருக்கு. இதுவும் திருச்சூரோட டிக்கெட்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனில் டிக்கெட் செக் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டிங்கனாலே QR கோடு மூலிமா அது வந்து எந்த டிஸ்ட்ரிக்டோட டிக்கெட்டு அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர் திருச்சூரோட டிக்கெட்டு. இது பார்த்தீங்கன்னா சி, இது வந்துட்டு கண்ணூரோட டிக்கெட்டு. இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டோட டிக்கெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கடைக்கார்ட்ட நம்ம கேட்கலாம், இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்டோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் சைடு வந்து சிலர் வந்து சீல் வச்சுருப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா எந்த ஷாப் விற்கிறாங்களோ அவங்களோட சீல் தான் வச்சுருப்பாங்க. சில ஷாப்பில் வந்து சீல்ஸே இருக்காது. ஸோ சீல்ஸ் இல்லாமல் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ பாலக்காடு போயிட்டு திருவனந்தபுரம் டிக்கெட் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கடைக்காரங்கள்ட்ட கேட்டு வாங்கலாம். இல்லைனாலும் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் மூலிமா இப்படி ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டிக்கெட்டு கடைக்கார்ட்ட கேட்டுட்டு நீங்கள் வாங்கிட்டு அது வந்து உண்மையாலேயே நீங்கள் திருச்சூரோடதோ இல்லை திருவனந்தபுரத்தோடதோ வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்கேன் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கலாம். சிலருக்கு வந்து டவுட் வரலாம் இல்லையா, நம்ம வந்து பாலக்காடில் இருக்கோம், இப்போ திருவனந்தபுரம் டிக்கெட் கேட்டிருக்கோம், பட் வந்து நம்ம கொடுத்தது வந்து திருவனந்தபுரம் டிக்கெட்டாக இல்லையா, இல்லை வந்து இது வேறு ஏதாவது டிக்கெட்டை கொடுத்துட்டு திருவனந்தபுரம் டிக்கெட் தான் சொல்லி நம்மளை வந்து ஏமாத்துறாங்களா அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலிமா ஈஸியாக வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் பிடிக்குதோ அந்த டிஸ்ட்ரிக்டோட டிக்கெட்டை கேரளாவில் இருக்க எந்த ஒரு ஷாப்பில் இருந்து வேணாலும் வாங்கலாம். ஆனால் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் எடுத்தால் தான் விழுகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வந்து யாராலையும் ஃபைன் பண்ணி சொல்ல முடியாது.
அது வந்து முழுக்க முழுக்க லக்கு தான். நமக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் எடுத்தாலும் லக் இருந்துச்சுன்னா விழுகலாம். ஸோ உங்களோட லக்கை ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்டில் இருந்து டிக்கெட்ஸ் வந்து வாங்குங்க. மக்களோட விருப்பத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த மாதிரி இருந்தால் ஆவலாக இன்னும் நிறைய வாங்குறாங்க, சேல்ஸ் அதிகரிக்கும் அப்படிங்கிறனால தான் ஒவ்வொரு ஷாப்பும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்டோட டிக்கெட் கலெக்ஷனையும் எடுத்து விற்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு காமனான விஷயம் தான். ஒரு ரிஜிஸ்டர் ஷாப்பில் போய் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கம்பல்சரி வின்னிங் விழுந்துச்சு அப்படின்னா பரிசை வந்து ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். அதனால நீங்கள் வந்துட்டு பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டோட டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் கேரளாக்குள்ளே எங்கே போனாலுமே அந்த கடையில் அது அவைலபிளாக இருந்துச்சுன்னா கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நிறைய லாட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ நிறைய ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது, அதில் வந்து சிக்கிராமல் நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. சேஃபாக வந்து லாட்டரியை வாங்குங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. ஃபியூச்சர் வீடியோஸை பற்றி பேசலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.